நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/8/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:25 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:35 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:35 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். என்ற பிறருக்காக எவ்வித பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை நீங்கள் திறமையுடன் சரி செய்து விட முடியுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நல்லது. உற்சாகமாக பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். வாகன யோகமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளில் ஆதரவு கிடைக்குங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன கட்டுப்பாடு ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரைங்க அவசரப்பட வேண்டாம். நெருக்கடியான சூழல் இருக்கும். காதலை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த எண்ணிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமலும் அலட்சியம் காட்டாமலும் பணிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. பரணி. இன்று அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். சுமாரான பணவரவு தான் இன்று இருக்க கொடுங்க. பிறருக்காக எவ்வித பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். கிருத்திகை. உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சற்று தாமதமாக எல்லாம் நடக்க கொடுங்க. பணம் வரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இன்று இடம் மாறி போவார்கள். என்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்க கொடுங்க. தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிலும் தயவு செய்து நீங்கள் மனக்கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பது எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்க கொடுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இடம் மாறி போவார்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. இன்று பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாகவே இருக்கக்கூடும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. கட்டுப்பாட்டுடன் இருப்பது எதிலும் நல்லது. பெண்கள் குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேற கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலின் நல்ல புரிதல் உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. என்ன ஒன்று, சக மாணவரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிடிக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று நுட்பமான அறிவை இன்று வெளிப்படுத்துவீர்கள். புத்தி குறிமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. திட்டமிட்ட பணிகள் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நடக்கும். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதும். மிருகசிரிஷம். இன்று நீங்கள் மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கட்டுப்பாட்டுடன் இருப்பது எதிலும் நல்லது. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தேவைகளை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இன்று முழு முயற்சியின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. எந்த ஒரு பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். உறவினர், நண்பர் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலமும் உண்டாகக்கூடும். இன்று திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள், சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்து கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். நடைப்பயிற்சி மேற்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் சுறுசுறுப்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றியை நோக்கி செல்லும். என்று மாணவர்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக பொங்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று தொட்ட குறைவிட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை. பெயரும் புகழும் இன்று ஓங்கியிருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புன்முறுவல் சிரிப்புடன் இன்று காணப்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முன் யோசனையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். கூடுதல் பணி உங்களுக்கு சிரமத்தை கொடுக்காது. தவிர்க்க முடியாத பண செலவுகள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் தூக்கம் கொஞ்சம் கெடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற அதிக முயற்சி எடுப்பது ரொம்ப நல்லது. சகோதரர்கள் மற்றும் உறவுகளிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். பெண்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல்
ஒதுங்கி விடுவதும் நன்மை கொடுக்குங்க. பெண்கள் தயவு செய்து குழப்பமடைய வேண்டாம். இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். உழையுங்கள், உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். என்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். காதலில் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. மாணவர்கள் என்று உற்சாகமாக படிக்க முடியுங்க. கல்வியில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட பில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். குழப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆலய வழிபாட்டில் இன்று கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். ஆயில்யம். இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், சுலபமாக ஜெயித்துவிட முடியும். கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் இன்று பூர்த்தியாக கூடும். இன்று அன்பை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்பாக எதையும் செய்ய பாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிட கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். சொந்த பந்தங்களிடம் இன்று கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்தி பேசிக் கொள்வது நல்லது. சுற்றுலா பயணிகள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். என்று நீங்கள் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் உறவினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மனசுக்குள் கூடுதல் நம்பிக்கை பிறக்கக்கூடும். என்று தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி இழக்க திட்டமிட்டபடி நிறைவேற கொடுங்க. தாராள பண வரவில் சுப செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். என்று குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவை நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் அடையக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனசுக்குள் பக்தி உண்டாக கொடுங்க. பெண்கள் என்று குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்று காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலில் யோசித்து எதையும் செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என் மனசுக்குள் பக்தி உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். உறவினர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தாராள பணவரவில் சுப செலவு செய்து மகிழ்வர்கள். என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். என்று மன கவலை ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும்.
தொழில் வியாபாரம் வளர்ச்சி இலக்காக கண்டிப்பாக திட்டமிடுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலை கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். திறமைகளால் வெற்றி பெற முடியும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. உத்திரம் மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கவலை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் என்று மனசுக்குள் கூடுதல் நம்பிக்கை பிறக்கக்கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் பொறுமையும் திறமையும் நிறைந்து காணப்படக்கூடும். சமூகத்தில் கூடுதல் வரவேற்பை இன்று பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. குடும்ப பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விரும்பிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீர்கள். என்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு யோசித்து செய்வது நல்லது. கன்னி ராசினியர்கள் வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நன்மை கொடுக்குங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். காரியங்களில் ஏற்பட்ட திடீர் தடை தாமதம் விலகி செல்லக்கூடும். பெண்கள் பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவருக்கு கருத்து சொல்வதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் தியானம் தெய்வ வழிபாடு மூலம் மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி பெறும். காதல் நீங்கள் முடிவு மட்டும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் நாம பார்த்து கொள்ளலாம் என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் போடிவிடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை எல்லாம் உண்டு மழுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். சோதனையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஹஸ்தம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் கண்டிப்பாக சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. யார் என்ன சொன்னாலும் அந்த குறைகளை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு எதையும் செய்ய பாருங்கள். அது போதுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட மட்டும் வேண்டாம். சித்திரை பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று நீங்கள் சோதனைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முயலாத காரியத்தையும் முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனம் போன போக்கில் காரியங்கள் நடைபெறக்கூடும். தயவு செய்து எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். பொறுமை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். யாரை பற்றியும் வீண் விமர்சனம் செய்ய வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். அடுத்தருடைய விவகாரங்களிலும் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியும். நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இல்லத்திலும் நடைபெறுகின்றது. துலாம் ராசினியர்கள் பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபடுவது நல்லது. இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரத்தில் நிறைவேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. தியானம் தெய்வ வழிபாடு மூலம் உங்களுக்கு மனசுக்குள் புத்துணர்ச்சி உருவாகக்கூடும். இன்று தேவையான பண உதவி சற்று தாமதமாகவே கிடைக்க கொடுங்க. தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்குங்க. அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்குங்க. பெண்கள் இன்று மனக்குறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். பெண்கள் இன்று
யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நல்ல விஷயம் நோக்கி கண்டிப்பாக செல்வீர்கள். காதல் பிரச்சனை கொடுக்காது துலாம் ராசினியர்கள். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் யோசியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இந்த நாள் சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நேர நேரத்தில் அடைய நீ வேண்டும். நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்கள் தயவு செய்து கோபம் மட்டும் பட வேண்டாம். சூழ்நிலை கருத்து கொண்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். குழப்பமில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். என்று உங்களுக்கு துணிச்சல் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்ற மனப்பதட்டம் குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிட வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று தொலைந்து போன பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். உடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு கண்டிப்பாக செயல்படுவீர்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பெருமைப்படும் விதமாக எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. சோதனைகளையும் தாண்டி இன்று வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக முயற்சிகளை மேற்கொண்டு இன்று கண்டிப்பாக உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்கள் செயலில் ஏற்றமும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெரிய அளவு பிரச்சனை எதுவுமில்லை. சோதனையும் கடந்து இன்று வெற்றி பெற முடியும் என்று உங்களுடைய யதார்த்த பேச்சு சிலருக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல பெயரை பாதுகாப்பது நல்லது. தொழில் அபிவிருத்தி செய்ய கூடுதல் பணம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு மருத்துவ சிகிச்சை உதவுங்க என்று அடுத்தவரின் தராதரம் அறிந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்யக்கூடும். மாதம் எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தாமதம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கண்டிப்பாக சற்று கூடுதலாக நடக்கக்கூடும். மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி பிறக்கும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மன பதட்டம் இல்லாமல் செல்வீர்கள். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலில் நீங்கள் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று மாணவர்கள் தடபுடலாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்கள் பொறுமையாக இருந்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எளிமையாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். யதார்த்த பேச்சு சிலருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி பிறக்க கொடுங்க. அனுஷம் இந்த நாள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சில பணிகள் சுலபமாக முடியும். சில பணிகள் கடினமாக முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி பிறக்குங்க. கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க.
சாமர்த்தியமாக செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். கேட்டை மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிலவி பணி எளிமையாக நிறைவேறக்கூடும். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேற்கொள்ள கொடுங்க. நிலவில் இருந்த பணமும் வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவருடைய நல்ல மதிப்பை பெறுவீர்கள். உபரி பண வருமானத்தில் சிறிய அளவில் தானம் தர்மத்தையும் செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனதில் இருந்த கவலை கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று அபார திறமையினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. சாமர்த்தியமாக எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெரிய பிரச்சனைகளை கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெளிப்பட்டார தொடர்புகளும் ஒரு பக்கம் விரிவடையக்கூடும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. என்ற அக்கறையுடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். அது மட்டுமில்லை, வியாபாரத்தை குறிக்கோளோடு செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து நீங்கள் உண்ண வேண்டாம். வெகு நாட்களாக நடக்க வேண்டிய காரியமும் கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது எதிலும் வெற்றி இருக்கும். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நிறைவேறாத பணிகள் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உபரி பண வருமானத்தில் சிறிய அளவில் தானம் தர்மமும் செய்வீர்கள். இன்று நிலவில் இருந்த பணம் வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருக்கு தேவையற்றவை செய்து கொடுத்து அவருடைய நல்ல மதிப்பையும் பெற முடியும். இன்று நீங்கள் யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் மனக்குறைகள் ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்கள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுங்க. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட சரி கட்டிவிட முடியும் முயற்சி பண்ணுங்கள். என்று காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். மனக்கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. மாணவர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்ற குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எளிமையாக பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு உபரி பண வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு அதிக அக்கறை ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். போராடும் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எளிமையாக பணிகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நினைக்கும் காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. குடும்ப உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. திறமைகளால் சாதிக்க முடியுங்க. உத்திராடம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நல்ல நம்பிக்கையான நபர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நித்திரையில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லும். கண்டிப்பாக நித்திரை உங்களுக்கு சுகமானதாக அமைந்துவிடக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். தான தர்ம காரியங்களுக்காக ஒரு சிறு தொகையும் இன்று நீங்கள் செலவிட பார்ப்பீர்கள். மகரம் ராசினியர்கள், என்று பிடித்தமான வேலைகளை செய்து இன்று நீங்கள் மகிழ்வீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு எளிமையும் நிதானமும் நிறைந்து காணப்பட கொடுங்க. தொழில் வளர்ச்சி பணி திட்டமிட்டபடி இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிவிட முடியும். நிலவு பணம் கண்டிப்பாக வசூலாகும். உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. என்ற ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணை ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியடையக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள்.
இன்று உங்களுக்கு பண வரவும் சீராக இருக்கும். மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதலை நினைத்து நீங்க தயவு செய்து குழம்பி போயிருப்பீர்கள். கை கொடுமா கை கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்க. என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், எல்லோரும் மத்தியிலும் சிறந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. மன கட்டுப்பாடுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. வார்த்தைகளை தெளிவு வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். திருவோணம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். காரியங்கள் வெற்றி நடை போடும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமமான சூழலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று நீங்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள். நிர்வாகத்தை அற்புதமான முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக தீருங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். இறைவன் வழிபாட்டு கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சோதனைகளையும் இன்று நீங்கள் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற முடியுங்க. இறைவனை முழுமையாக நம்பி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றி நடைபோடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிட வேண்டாம். கும்பராசினியர்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனைகளால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சோதனைகளையும் தாண்டி இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிவீர்கள். பண வரவின் அளவு உங்களுக்கு கொஞ்சம் குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று தயவு செய்து பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். செயல் திறமை இன்று அதிகரிக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் இன்று ஆர்வம் ஏற்படக்கூடும். பொதுவாகவே இன்று கும்பராசினியர்களுக்கு உன்னதமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். மனம் அமைதியில் இன்று நிலைக்க கொடுங்க. இன்று சமூகத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் பெறக்கூடும். அந்தஸ்து உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள். எதையும் தீர்மானிக்கும் பொழுது யோசித்து தீர்மானியுங்கள். இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை கண்டிப்பாக உடைத்திட முடியும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு மிக சிறப்பாக செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற சமூக பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. இடைவிடாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெட்டுக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி ஏற்பட கொடுங்க. சதயம். என்று உங்களுக்கு பெரிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்புடனும் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். முற்போக்கான சிந்தனை என்று வெளிப்பட கொடுங்க. முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராட்டாத்தி. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள்.
ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளையும் மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் மட்டும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் தயவு செய்து செல்ல வேண்டாங்க. மீனம் ராசினியர்கள், இன்று எடுக்கும் முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பது நல்லது. குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. அடுத்தவர் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று மனக்குறை கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் இன்று நீங்கள் எடுக்க கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சமூக நலப்பணிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். இதனால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி பணி எளிமையாக நிறைவேறும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் காணப்படக்கூடும். வெகுநாள் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். என்று அடுத்தவரின் தராதரம் அறிந்து உதவிகள் செய்ய கொடுங்க. என்று எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் காரியம் கண்டிப்பாக சுலபமாக முடிந்துவிடக்கூடும். சற்று தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. எதிரிகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி என்று ஆர்வம் செல்ல கொடுங்க. மனம் என்று அமைதியில் லைக்க கொடுங்க. செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெண்கள் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். காதல் எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. நெருக்கடிகளை சமாளித்து காதல் வெற்றி அடைப்போடும். காதலில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, இல்லத்தில் கலந்து பேசுவதே சிறப்பு. என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். திறமைகளால் ஒரு பக்கம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். திறமைகளால் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்ளுங்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துவிட பாருங்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நிம்மதி கொடும் நாளாக இருக்கக்கூடும். என்று புரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி, நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நிர்வாக சீர்கேடுகளை இன்று நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் இன்று நினைவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள், அது போதும். ரேவதி, சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடக்கூடும். சிறப்பான வாழ்க்கையும் இன்று கிடைக்க பெற்றுவிடுங்க. அதிர்ஷ்டகரமான சில சூழலும் வெளிப்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. அன்பு கொஞ்சம் வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட அனுசரித்து செல்வீர்கள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் தள்ளி போட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாதது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.